Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து அங்குள்ள அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காத்திருப்பு அறையை கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகளின் வசதிக்காக தமது தொகுதி மேம்பாட்டு நிதியில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டிருந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தின் செயல்பாட்டையும் கடம்பூர் ராஜு ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், அதிமுக நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் தூய்மை பணியாளர் மீது மோதிவிட்டு சென்ற அடையாளம் தெரியாத வாகனத்தை கண்டுபிடிக்க கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழவேற்காடு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தூய்மை பணியாளராக வேலை செய்து வரும் சம்பத் என்பவர் வழக்கம்போல் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத வாகனம் இவர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது. இதில் படுகாயமடைந்த சம்பத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் சிசிடிவி காட்சி பதிவை கொண்டு மோதிய வாகனத்தை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என கூறி சுமார் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அங்கிருந்த விடியா அரசின் ஏவல் துறையினர் போராட்டக்காரர்களை தடுக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் தக்காளி, வெங்காயம், பீன்ஸ் உள்ளிட்ட அனைத்து ரக காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதால் இல்லத்தரசிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் காய்கறிகளின் வரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தக்காளியின் விலை கிலோ 80 ரூபாய்க்கும், வெங்காயத்தின் விலை கிலோ 60 ரூபாய்க்கும், பீன்ஸ் விலை கிலோ 230 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காய்கறிகளின் விலை மொத்த விற்பனையில் அதிகரித்துள்ளதால் அந்த விலை உயர்வு சில்லறை விற்பனையில் எதிரொலிக்கிறது. அதனால் சில்லறை விற்பனையில் விற்கப்படும் காய்கள் ஒவ்வொன்றும் கிலோவுக்கு 10 முதல் 30 ரூபாய் வரை விலை அதிகரித்துள்ளது. இதனால் இல்லத்தரசிகள் கலக்கமடைந்துள்ளனர். கேட்டால் 80 ரூபான்றாங்க, ஒரு காய் கேட்டால் 40 ரூபான்றாங்க, இல்லை 4 கிலோ காயும் 40 ரூபான்றாங்க. நாங்கள் எப்படி வாங்கி குடும்பம் பண்ணுறது? வெங்காயம் 60 ரூபான்றாங்க, நாங்கள் எப்படி வாங்குறது சொல்லுங்கள் பார்க்கலாம். வீட்டு வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு உண்டு. 4 தக்காளி போட தான் தொக்கே. 1 கிலோ தக்காளி 80 ரூபான்றாங்க, அது ஒரு 3 நாளைக்கு தான் வரும். எங்களை வாங்கி போனால் 80 ரூபா கொடுத்து நாங்கள் எத்தனை நாளைக்கு வாங்குறது? எல்லா காயும் கடந்த ஒரு 10-15 நாளாகவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு தொடர்ந்து போயிட்டே இருந்தாக்கா காய்கறி தான் இருக்கிறதுலே ரொம்ப மலிவாக சாதாரண இருக்க மக்கள் கூட, நடுத்தர மக்கள் கூட யூஸ் பண்ணுற ஒரு இது வெஜிடபிள் தான். ஆனால் அந்த வெஜிடபிளே இவ்வளோ கூட ஆகிட்டே இருக்கும். ஒரு சாதாரண ஒரு கீரை கட்டை எடுத்துக்கோங்க, அதுவுமே எல்லாமே ஒரு 30 ரூபாய்க்கு கம்மியாக கீரை கட்டை இல்லை.